இந்த ஒரு விஷயத்த பண்ணலனாக்கா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல சக்சஸை நம்ம மறந்துட வேண்டியது தான். ஒரு டிம்பர் மர்ச்சன்ட் ஒரு ஸ்ட்ராங் உட்கட்டரை வேலைக்கு வைக்கிறார். அந்த உட்கட்டர் முதல் நாளே பார்த்தீங்கன்னா 20 மரத்தை வெட்டிறார். 2வது நாள் 15 மரம் தான் வெட்ட முடிஞ்சது. 3வது நாள் 10 மரம் தான் வெட்ட முடிஞ்சது. கன்ஃபியூஸ் ஆன உட்கட்டர் போயிட்டு ஓனர் கிட்ட சொல்றாரு, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், பட் இருந்தாலும் என்னால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியல, கம்மியாயிட்டே வருது. அப்போ அந்த ஓனர் கேட்குறாரு, கடைசியா எப்பப்பா நீ உன்னோட ஆக்ஸை ஷார்பன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த உட்கட்டர் சொல்றாரு, சார் நான் பிஸியா மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தேன், அதனால ஷார்பன் பண்றதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அப்போ பிளண்ட் ஆக்ஸை வச்சு எப்படிப்பா நீ அதிக மரம் வெட்ட முடியும் அப்படின்னு ஓனர் கேட்கிறாரு. இதே மாதிரி தான் நிறைய யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் டூ மெனி கண்டென்ட் படிக்கிறாங்க. ஆனா படிச்ச கண்டென்ட்டை ஒரு கன்சைஸ் நோட்ஸா எடுத்து ரிவைஸ் பண்ணணும்ன்றது பண்றது கிடையாது. நிறைய புக்ஸ் வாங்குறாங்க, இருக்கக்கூடிய கோர் புக்ஸை தரோவா மல்டிபிள் டைம்ஸ் படிக்கணும்ன்றதை ட்ரை பண்றது இல்லை. ஸோ உங்களுடைய ஆக்ஸை ஷார்பன் பண்றதுக்கு எஃபர்ட்ஸ் எடுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு கிளியர் தி எக்ஸாம்.